நாங்கள் அர்ச்சனாவை பற்றி பெருசாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அர்ச்சனாவை பற்றி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பார்லமெண்டில் சென்றவர் இன்று மஹிந்த ராஜபக்சவின் நாமலில் குட்டி நாயாக நக்கிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக எங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக? முன்னைய காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் எண்ணத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் மக்கள் முன்னைய காலத்தில் படு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு கட்ட அரசாங்கத்தை வடபகுதியில் நடவேந்தார். அதனால் மஹிந்த ராஜபக்சவில் வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள். இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் என்று சாவச்சேரியிலிருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திரிகிறார். நான் பார்லமெண்டத்தில் கூறியிருந்தேன், ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார். சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம், போதைப்பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறாரோ தெரியவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் லீசிங் காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை. இந்த அக்கௌண்ட் நம்பரை எல்லாம் கொடுத்து புலம்பெயர் தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள். உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம், புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால், நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள், உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இலங்கையில் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி. ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது ரிசீட் இருக்கும், தொடர்பு இருக்கும். வெளிநாட்டில் இருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள், அவர் உறவுக்காரர்கள். அதற்கு எதிராக நீதித்துறை நாடும் பட்சத்தில் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் நீதித்துறை நாடும் பட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு. அதனால் நாங்கள் கேட்கிறோம், இவருக்கு பணம் அனுப்பி ஏமாண்டிருந்தால் எமது யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்கும் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி. ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் 15 கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாகிவிட்டார். அது நான் கூறவில்லை, அவரே கூறுகிறார். அவரது அண்ணா இயக்கத்திற்கு பணம் இல்லை என்று 2000 ரூபாய்க்கு வேலைக்கு போனதான். தேசத்தை மீட்க போகிறோர் பார்லிமெண்ட்ல கத்துற, ஆனா 2000 ரூபாய்க்காண்டி சம்பளத்துக்கு தான் இயக்கத்துக்கு போனவர் தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு. அவரே சொல்லி இருக்கிறார், அவர் காட்டிக் கொடுக்கும் பரம்பரையை சேர்ந்தவர். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 300 சட்டம் கண்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கண்டெய்னர் என்று பார்லமெண்டத்தில் கூறியிருந்தார். எங்களுக்கு அதை என்னத்துக்காக கூறியிருந்தார் என்று தெரியும். அவர் ஒரு காட்டிக் கொடுக்கும் பரம்பரை, அவரது அப்பாவும் காட்டிக் கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள். அதனால் இந்த காட்டிக் கொடுக்கும் பரம்பரை ரத்த பிளட்டில் ஓடும். அதனால தான் காட்டிக் கொடுக்கிறார் 300 கண்டெய்னர்.